ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பேர் தான் லதா. நான் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். எனக்கு இப்போது வயது 40 ஆகின்றது. என் கணவருக்கு 50 ஆகின்றது. நாங்கள் 2 பேரும் 25 வயசுக்குள்ளேயே காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுடைய குடும்பம் கூட்டு குடும்பம் தான். என் கணவரின் தம்பி குடும்பமும் நாங்களும் ஒன்றாக ஒரே வீட்டில்தான் வாழ்ந்து வருகின்றோம். எங்களுக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவர் தம்பி வீட்டில் 2மே பொண்ணுங்க தான். அவங்களுக்கு இப்போ கல்யாணமாகி எங்களுக்கு பேர குழந்தைங்களும் இருக்காங்க. அவர் தம்பியும் பேர குழந்தைங்களுக்கு இருக்காங்க. காசு பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அன்பான கணவர். என்னோட 2 பசங்களும் என் மேல ரொம்ப பாசமா தான் இருப்பாங்க. அதே மாதிரி எங்களுடைய பேர குழந்தைகளும் என் கணவர் மேல ரொம்பவே பாசமா இருப்பாங்க. ஆனா என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தால் உடல்நலக்குறைவின்றி ஒரு 2 வருடத்துக்கு முன்பு தான் இறந்து போனார். அதன் பின் தான் என்னோட வாழ்க்கையில தனிமையை உணர ஆரம்பிச்சேன். அப்போது எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை. ஆம்பளைங்களுக்கு தான் வயசானாலும் ஆசை இருக்குமா, துணை தேவைப்படுமா? என்னை போல் தனிமையில் தவிக்கும் பெண்களுக்கும் சொல்ல முடியாத சில ஏக்கங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. வயசு ஆயிடுச்சுன்னா என்ன, மனசுக்கு எப்போதுமே வயசாகாது. எந்த ஆசையும் எங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடாதா? அது என்னமோ தெரியல. என் கணவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே கஷ்டம் தெரியல. எவ்வளவுதான் குடிச்சிட்டு வந்தாலும் அவர் என் மேல ரொம்ப அன்பா தான் இருப்பாரு. இந்த வயசுலயும் நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். என்னுடைய பசங்களை படிக்க வைக்கிறதும் அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என எல்லா நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் உயிரோடு இருக்கும்போதே நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அவர் இருக்கும்போது என்னுடைய பேர பசங்க கூட ஜாலியா சந்தோஷமாக தான் வாழ்க்கையை ஓட்டணும். இப்ப எனக்குன்னு யாருமே இல்லாம இருக்கிற மாதிரி தான் தோணுது. என் கணவரின் தம்பியும் அவர் மனைவியும் நாங்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் நான் மட்டும் தனிமையை உணர்ந்தேன். என் கணவரின் தம்பியும் அவர் மனைவியும் எங்கு சென்றாலும் ஜோடியாய்தான் போயிட்டு வருவார்கள். நைட்டானா அவங்க சிரிச்சு பேசுற சத்தம் என் மனசுக்கு இன்னமும் காயப்படுத்துது. இந்த வயசுலயும் அவர் தம்பி பார்க்க இளமையாகத்தான் இருப்பாரு. கலையான முகம். என் கணவர் இருந்தவரை அன்பான குணம் கொண்டவராய்தான் இருந்தாரு. ஆனால் என் கணவரின் தம்பியும் அவர் மனைவியும் என் முன்னாடி சந்தோஷம் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் அவங்க என் முன்னாடி நடிக்கிறாங்கன்னு. ஆனா நான் தனியா இருக்கிறதுனால தான் இப்படி என்னை பார்த்தும் ஒரு மாதிரி, பார்க்காத போது ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களோ என்று எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி எல்லா நாளும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருந்தது. நாள் என் கணவரின் தம்பிக்கு என்னை கண்டாலே பிடிக்காம போனது. அவர் மனைவியின் முன்னால் என்னை ஏதோ சொல்லி முகத்தை திருப்பி கொண்டார். ஆனால் நான் தனியே இருக்கும்போது அவர் பார்வை மோசமாகத்தான் தெரிந்தது. என்னை எப்படியாவது அங்கிருந்து விரட்டிவிட முயற்சித்தார். அது ஏன் என்று அப்போது எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் விதவை என்பதால் என்னை வெறுத்து ஒதுக்கிக்கின்றாரா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்குமா என்று நான் மனதிற்குள் குழம்பிக் கொண்டே இருந்தேன். அவர் மனைவியும் என்னிடம் பேசுவதை குறைத்து கொண்டாள். அது இன்னும் எனக்கு தனிமையை வெறுப்பாக்கியது. அதுக்கு தகுந்தது போல் நானும் கொஞ்ச நேரம் கூட ஓய்வே இல்லாமல் வீட்டு வேலையை நான் ரொம்ப அதிகமாக எனக்கு இருந்தது. என்னை அதிகமாக வீட்டு வேலை வாங்க ஆரம்பித்தாள். ஆனால் என்னால் எனக்கு முடியவே இல்லை. சில வேலைகளை செய்யாமல் விட்டு விடுவேன். அதற்கு சேர்த்தே வீட்டில் என்னை கண்டபடி திட்ட ஆரம்பித்தாள். இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவங்க குடும்பம் அவங்க வேலைன்னு சொல்லி குடும்பத்தையே பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பசங்க 2 பேருமே இப்ப என் கூட இல்லதான், வெளியூர்ல தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனைவிகளும் பிள்ளைகளும் தான் அங்க இருக்காங்க. என்னையும் அவங்க கூட இருக்க சொல்லி என் பொண்ணும் என் பையனும் எத்தனையோ தடவை என்னை கூப்பிடுறாங்க. பிள்ளைங்க கூட இருக்கிறது வரந்தான். ஆனால் ஒன்னா இருந்தா என் பிள்ளைங்களுக்கு என்னை ஒதுக்குற நிலைமை வந்துவிடக்கூடாது என்று தான் நான் நினைத்தேன்.
ஆனால் என் கணவன் வாழ்ந்த வீட்டை விட்டு செல்ல எனக்கு மனசே இல்லை. கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமும் இல்லை. சமையலறையும் ரெண்டானது, வேலைகளும் எனக்கு குறைந்தது. வீட்டின் நடுவே குறுக்கே சுவர் எழுப்பி இப்பொழுது வாசலையும் இரண்டாக்கி விட்டார்கள். நான் மட்டும் தனி சமையல், தனி அறை. எனக்கு உண்டான கடமைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப வேலையும் இல்லை. சும்மா பொழுத போக்கிக்கிட்டு நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த தனிமை கொடுமையானது. ஆனால் என்னால் சும்மாவே இருக்க முடியல. அதான் எனக்கு போர் அடிக்குது என்று நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இடத்தில் வேலை கேட்டிருந்தேன். வீட்டில் இருக்கவே எனக்கு வர வர பிடிக்கல. என் வயசு போறதுக்குள்ள வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். இந்த தனிமை வாழ்க்கையை தூக்கி எறிந்த பிறகு அதை தான் இப்போது நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தோழியிடம் சொல்லி வைத்து அவளுடன் சொன்ன வேலைக்கு என்னை வேலைக்கு கூப்பிட்டார்கள். அங்கு வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தேன். கணவன் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய உடை, மனம், மேக்கப் என்ற அனைத்தையும் நான் மாற்றி கொண்டேன். அது எனக்கென்று ஒரு புது நம்பிக்கையையும் தந்தது. அன்று என்னுடைய அலங்காரத்தை பார்த்து என் கணவரின் தம்பி என்னை வச்ச கண் எடுக்காமல் பார்த்தான். அவன் மனைவியோ என்னால் பெரிய அவமானம் ஏற்பட்டது போல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் என்னுடைய மனதிற்குள் இப்போதான் பிறந்து வளர்ந்தது போல் எனக்கு தோன்றியது. ஆனால் ஒரு இனம் பிரியாத இயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனா என்னுடைய மனசுக்குள்ள எவ்வளவு ஆசை இருந்தது என்று என்னாலேயே எனக்கே தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் தடம் புரண்ட சின்ன பின்னமா ஆயிடும்னு ஒரு பக்கத்து பயமும் இருந்துச்சு. வேலைக்கு சென்ற இடத்துல வேலையும் பிடிச்சு போச்சு. நிம்மதியும் எனக்கு கிடைச்சது. அங்கேயே நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வந்தா மட்டும் வீடே வெறுப்பாய்தான் தோன்ற ஆரம்பிச்சது. தினமும் என்னை கவனித்த என் கணவரின் தம்பி ஒரு நாள் என் அருகில் வந்தார். என்னை, அண்ணி ஆளை மாறிட்டீங்க போல, அண்ணன் இல்லாததாக இருந்தால் இப்பதான் கொஞ்சம் வேற மாறிட்டீங்களாட்டுக்கே. பார்த்தா அண்ணி ஊர்க்காரங்க ஏதாச்சும் கண்ணும் காதும் வச்சு பேசிட போறாங்க என்று குற்றம் கூறினான். எனக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அவன் பார்வைதான் சரியில்லை, ஆனால் அவன் என்னை குறை சொல்கின்றானே என எனக்குள் தோன்றியது. அப்போது வேலை பார்க்கிற இடத்துல எனக்கு சுந்தரம் என்பவரது அறிமுகம் கிடைச்சது. ஆரம்பத்தில் நட்பாக பழகினேன். பின் எங்கள் இருவருக்கும் மிகவும் பிடித்து போனது. அவரின் பேச்சும் செயலும் என் கணவரை எனக்கு நினைவூட்டி கொண்டே இருந்தது. அவருக்கும் மனைவி இல்லை, குழந்தைகளும் இல்லை. பாவம், என்னை போல் தனிமையில் வாடும் அவரின் உணர்வும் எனக்கு அப்போதுதான் புரிந்தது. எங்களின் நட்பே பலருக்கு தவறாக தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்போதெல்லாம் அவருக்கும் சேர்த்து நான் சமைத்து அவருக்கு எடுத்து கொண்டு போகின்றேன். அவரும் தனிமையில் இருக்கின்றார். என்னுடைய சாப்பாடு அவருக்கு மிகவும் பிடித்தது. ஒரு நாள் அவரை வீட்டிற்கு அழைத்து விருந்து வைக்க நினைத்தேன். அதை அவரிடமும் சொல்ல அவரும் மறுக்காமல் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த வார விடுமுறையில் அவர் என்னுடைய வீட்டிற்கு வருவதாக இருந்தது. அன்று காலையிலேயே குளித்து முடித்து அவருக்கு பிடித்த மாதிரி சாப்பாடை செய்து வைத்து கொண்டிருந்தேன். இதை கவனித்த என் கணவரின் தம்பியும் அவர் மனைவியும் என் காதுபட என்னை தவறாகவே பேசிக் கொண்டிருந்தார்கள். எதையும் கண்டு கொள்ளாமல் என்னுடைய வேலையை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். அவர் வந்தவுடன் சமைத்த சாப்பாட்டை எடுத்து பரிமாறினேன். ஆனால் அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே என் கணவரின் தம்பி வீட்டு வாசலில் நின்று அவரையும் என்னையும் திட்டி தீர்த்தார். என்னால் அவரும் அவமானப்படக்கூடாது எனக்கு வருத்தமாக இருந்தது. அவர் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பினார். மறுநாள் வழக்கம் போல் வேலைக்கு செல்ல அன்று அவர் வேலைக்கு வரவே இல்லை. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் என்னால் அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தால் தான் அவர் வரவில்லையோ என்று நான் நினைத்தேன். எப்படியாவது அவரை நேரில் சென்று பார்த்து விட வேண்டும் என்று நான் நினைத்த போது வேலை செய்த இடத்தில் விசாரித்து அவர் வீட்டையும் கண்டுபிடித்தேன். நான் கதவை தட்டியவுடன் என்னை அன்போடு அவர் வரவேற்றார். அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்பது அப்போதுதான் எனக்கு புரிந்தது. அதனால் அவருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுத்து கவனித்து கொண்டேன்.
வெகு சீக்கிரம் காய்ச்சலும் குறைந்தது. உடல்நிலை சரியும் ஆனது. அவர் நன்றாக பேச ஆரம்பித்தார். தன் மனைவியை பற்றி சொல்லியும் முடித்தார். பின் மெல்ல என் கையை பிடித்து, நீயும் என்னுடைய மனைவி போல் என்றார். இத்தனை நாள் அவருடன் பேசும் பொழுதும் பழகும் போதும் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வந்ததே கிடையாது. ஆனால் அவருடன் பேசும் பொழுது நான் தனிமையை மறந்து சந்தோஷமாகத்தான் இருக்கின்றேன். அதை அவர் தவறாக நினைத்து கொண்டார் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. மேலும் அவர் என்னிடம் நெருங்கி வர முயற்சித்தார். என்னை மறுமணம் செய்து கொள்கின்றாயா என்று கேட்டார். எனக்கு ஆசைகள் வந்ததுண்டு. ஆனால் இப்பொழுது இன்னொருவன் நிஜமாகவே என்னிடம் நெருங்கும் போது தான் புரிந்த இந்த ஆசை மட்டுமே என்றுதான் நினைத்தேன். என் ஆசைக்காக என் மானத்தை இழக்கும் அளவுக்கு நான் தவறானவள் இல்லை. என் கணவனுடன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது என்று என் மனதுக்கு தோன்றியது. என்னால் இவருடன் சேர்ந்து வாழ முடியாது. இன்னொரு திருமணமும் செய்து கொள்ள முடியாது. ஆனால் பதில் எதுவும் கூறாமல் அங்கிருந்து நானும் கிளம்பினேன். வீட்டிற்கு சென்று யோசித்து பார்த்தேன். என் மேல்தான் தவறு. வயதுக்கு ஏற்றது போல் நான் தான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். நான் இளம் வயது போல் மேக்கப் எல்லாம் அணிந்து சென்று என்னுடைய ஆசைகளை அதிகப்படுத்தி விட்டேன். தனிமையில் இருந்ததனால் தான் இப்படியெல்லாம் மனம் போகின்றது. இனி இருக்கும் மீதி காலத்தை என் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கழிப்பதே நிம்மதியான வாழ்க்கையை தரும் என நினைத்து என் மகள் வீட்டில் சில நாட்களும் என் மகன் வீட்டில் சில நாட்களும் தங்கியிருந்து அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்து கொடுத்து இப்போது நிம்மதியாக வாழ்கின்றேன். இப்படி அமைதியான வாழ்க்கையை தேடாமல் அழகு ஆசை என்று புத்தி கெட்டு போயிருந்ததை நினைத்து நான் அப்போதுதான் வெட்கப்படுகின்றேன். இளம் வயது தனிமையை வாழ்க்கை சென்றால் மனம் அலைப்பாயத்தான் செய்யும். அதற்காக மனம் போன போக்கில் போய்விடக்கூடாது. மானம் என்ற ஒன்று மனித பிறவிக்கென்று கடவுள் கொடுத்த வரம். அது நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை மரியாதையுடன் இந்த உலகில் வாழலாம். இல்லை என்றால் யாரும் நம்மளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.